அரசிய இன்னும் 2 நாள்ல பொண்ணு பார்க்க வராங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட குமாரும், நம்ம எப்படியாவது அரசிய கல்யாணம் பண்ணி நம்மளோட பழிய தீர்த்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உடனடியா இந்த விஷயத்த பத்தி சுகன்யா கிட்ட கேட்க ஆரம்பிக்க. ஆனா சுகன்யாவோ, என்ன நீ உண்மையாவே அரசிய காதலிக்கிறியா என்ன, ஏதோ பாசமா வந்து கேட்குற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல என்ன இருக்குன்றத கேட்கறதுக்காக பேச ஆரம்பிக்க. ஆனா குமாரோ ரொம்பவே பழி உணர்ச்சியோடையே சுகன்யா கிட்ட, நான் எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணியே ஆகணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் அரசிக்கிட்ட பேசியே ஆகணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல. ஆனா சுகன்யாவும், நீ அரசிக்கிட்ட என்ன பேசினாலும் சரி, அவ மனசை மாற மாட்டா, அதனால இந்த விஷயத்துல வேற ஏதாவது ஒரு பிளான் போட்டாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க வந்த சக்திவேலு சுகன்யா கிட்ட கொஞ்சம் முறைப்பாவே நடந்துட்டு இருக்காங்க. ஆனா சுகன்யாவும், பேசாம நீ அந்த அரசியை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோவேன், ஏன்னா நீ அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த குடும்பத்தை சரியான விதத்துல பழி வாங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வன்மத்தை கக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத கரெக்டா கேட்ட சக்திவேலு, ஆமா இவ சொல்றதும் கரெக்ட் தான்டா, ஏன்னா இந்த குடும்பத்தை 2 பொண்ணுங்களை அங்க இருக்கவனுங்க இப்படிதானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க, அதனால நானும் என் குடும்பமும் பட்ட அவமானத்துக்கு இதுதான் சரியான பதிலடியா இருக்க முடியும், அதனால எப்படியாவது நீ அவளை கடத்திட்டு போய்தாவது கல்யாணத்தை பண்ணிக்கோ, கல்யாணத்தை முடிச்ச கையோட இங்க அவளை கூட்டிட்டு வா, இந்த ஊரு முன்னாடி அந்த பாண்டியனும் அவனோட குடும்பமும் நல்ல குணிஞ்சு இருக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும், எல்லாத்துக்கும் மேல அந்த பாண்டியன் அவமானத்துல தூக்குல கூட தொங்கினா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் சொல்றாங்க. ஆனா குமாரோ, அட ஏன் பண்ணி வேற புரியாம பேசிட்டு இருக்க, அந்த அரசிய என்னை காதலிக்க வைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன், ஆனா இப்போ அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கானா, நீ இப்பயாவது புரிஞ்சுக்கோ, அவளோட குடும்பத்துக்காக என்ன கூட விட தயாரா இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா சுகன்யாவும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அரசிக்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன், அவ என்னதான் அவ அப்பா சொல்றதையும் அவளோட குடும்பம் சொல்றதையும் கேட்பேன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவ உண்மையாவே உன்னை காதலிக்கிறா, அதனால அவ கண்டிப்பா நீ தாலி கட்டிட்டு அவளை உன் வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா சந்தோஷமா இல்லைனாலும் கொஞ்சம் கடமைக்காவது வேற வழி இல்லைனாவது இங்க வாழதான் செய்வா, அதுக்கு பதிலா அவளோட குடும்பமானத்துக்காக உன்னை விட்டுட்டுலாம் போயிட மாட்டா, ஏன்னா அவ அந்த மாதிரியான பொண்ணு கிடையாது, சோ நீ எப்படியாவது அவளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு நான் என்ன உதவி பண்ணணுமோ அதை பண்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சக்திவேலும், அதான் அந்த பிள்ளைய உதவி செய்யறேன்னு சொல்லுது இல்ல, ஒழுங்கா அந்த பிள்ளைய அதாவது அரசிய கடத்திட்டு போயிட்டு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு இந்த குடும்பத்துக்கு கூட்டிட்டு வர்ற வேலையை பாரு, அப்பதான் நீ என் பையனே நான் பெருமையா பேசிக்க முடியும்னு சொல்ல. உடனே தன்னோட அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே குமார் எப்பவும் போலயே உடனடியா சுகன்யாவோட பிளானுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு, ஒரு இடத்துல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அங்க எப்படியாவது நீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அரசியை மட்டும் ஏமாத்தியாவது கூட்டிட்டு வந்துருங்க, ஏன்னா அவ உண்மையை சொன்னா வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவளை ஏதாவது சொல்லி அங்க கூட்டிட்டு வந்துருங்க, அங்க அதுக்கப்புறமா எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு சொல்ல. உடனே சுகன்யாவும், சரி நீ போ, நாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அரசியை பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா இப்படி சுகன்யா யாருக்கிட்டயோ வெளியே பேசிட்டு வெளியே திடீர்னு அரசிய பார்த்து பேசுற மாதிரி அவங்களோட ரூம்க்கு போறத பார்த்த மீனாவும் கொஞ்சம் சந்தேகத்தோட தான் அவங்களோட பின்னாடியே வந்து இப்போ இவ அரசிக்கிட்ட என்ன பேசுறன்றதையும் கேட்கலான்னு சொல்லிட்டு தெரியாம நின்று கேட்டுட்டு இருக்க. ஆனா சுகன்யாவோ அரசிக்கிட்ட, இந்த தடவை நம்ம கொஞ்சம் வேற மாதிரி, அதாவது இந்த குடும்பத்துல அக்கறை இருக்க ஆளாதான் நடந்துக்கணும், அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லா பழியும் நம்ம மேல விழுந்துரும், இவ்வளவும் நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு வீணா எதிர்பார்த்தபடி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி தான் அவங்க அரசிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க அரசிக்கிட்ட, என்ன அரசி நடந்ததையே யோசிச்சு பார்த்துட்டு சுகமா இருக்கியா, சரிவா நம்ம கொஞ்சம் வெளியே காத்தாட நடந்துட்டு வரலாம், அப்பயாவது உன்னோட மனசு கொஞ்சம் நிம்மதி சொல்லி கூப்பிட. ஆனா அரசியோ, இல்ல நான் எங்கேயும் வரல, எனக்கு எங்கேயுமே வர பிடிக்கலன்னு சொல்ல. ஆனா அரசிய சமாதானப்படுத்துறதுக்காகவே, இந்த மாதிரி சுகன்யா தயவு செஞ்சு வா, ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி கலகலப்பா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்கான அரசியும், உங்களுக்கு இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைல்ல, என்ன கூட குமாரணி உண்மையாதான் காதலிச்சான்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் கோவமா கேட்டீங்களே, ஆனா இப்போ என்ன வேற மாதிரி பேசுறீங்கன்னு கேட்க. ஆனா சுகன்யாவோ, ஏதோ அப்ப நீ ஏதோ உனக்கு பிடிக்காத முடிவை மத்தவங்க வற்புறுத்ததுனால எடுக்கிறியோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கத்துல பேசிட்டேன், உன் மேல இருக்க பாசத்திலையும் அன்புலையும் தான் பேசினே தவிர மற்றபடி என் மனசுல ஒன்றும் இல்லை, எனக்குமே இந்த குடும்பமும் இங்க இருக்கவங்களும் சந்தோஷத்தோடையும் மானத்தோடையும் இருக்கணும்னு தான் ஆசை, ஆனா என்ன உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, அதனாலதான் அப்போ நான் அந்த மாதிரி பேசிட்டேன், ஆனா எப்போ நீ உண்மையாவே உன்னோட விருப்பப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியோ அப்பவே நான் நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறமா நான் உன்னோட முடிவுலையும் சரி உன்னோட வாழ்க்கையிலையும் சரி தலையிட மாட்டேன், உன்னோட சந்தோஷம் எதுவோ அதையே நீ பாரு, ஆனாலும் இந்த மாதிரி கல்யாணம் பொண்ணு இவ்வளவு சோகத்தோட இருந்தா வீட்டுக்கு வரவங்க
உன்னை பத்தியும் இந்த குடும்பத்தை பத்தியும் என்ன நினைப்பாங்க, அதனாலதான் உன்னோட மூட சேஞ்ச் பண்றதுக்காக தான் நான் இப்போ உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். அதனால வா, என் கூட வா, நம்ம சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். அப்படி இல்லையா நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன், கல்யாண பொண்ணுக்கு ஏதாவது நானும் gift கொடுக்கணும்ல, அதுக்காக நான் உனக்கு gift கொடுக்கறத நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவங்களோட மனசை சரி பண்றதுக்காகவும் வெளியே கூட்டிட்டு போற மாதிரி பேச ஆரம்பிக்க. அப்ப இதை கேட்டதுக்கு அப்புறமா மீனாக்கு மனசுக்குள்ள என்னதான் கொஞ்சம் சந்தேகம் அவங்க மேல இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க உண்மையாதான் இதை பேசுறாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள நம்பவுமே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரசியோ இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காததுனால அவங்க கிட்ட எனக்கு வர விருப்பம் இல்லதான், இருந்தாலும் என் மேல நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கும்போது உங்களோட பேச்சுக்குமே நான் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் உங்க கூடயே வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வெளியே கிளம்பி போக பார்க்க. அப்ப கரெக்டா அங்க வந்த கோமதியும் எங்க 2 பேரும் எங்க கிளம்புறீங்கன்னு கேக்குறாங்க. உடனே அரசி கொஞ்சம் அமைதியா வருத்தமா சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சுகன்யாவும் இல்ல நான் தான் இவங்களை வெளியே கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன், இவ்வளவு ரொம்பவே சுகமா இருக்கால்ல, லைட்டா நாங்க சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு வந்துடுறோம், ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட போய் சொல்லி அரசி அங்கிருந்து கூட்டிட்டு போக. ஆனா இப்படி சுகன்யா கோமதி கிட்ட போய் சொன்ன உடனேயே மீனாவுக்கு மறுபடியுமே சுகன்யா மேல சந்தேகம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பக்கமும் அரசிய எப்படியோ குமார் எந்த இடத்துக்கு அவங்கள வர வைக்க சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு பொறுமையா பேசி நடந்து கூட்டிட்டு போக. அப்ப குமாரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து எப்படியோ அரசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குமாரை பார்த்த உடனே அரசி இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, நான் என்னோட வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு சுகன்யா கிட்ட பேசிட்டு உடனே வெறுன்னு அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து வர. ஆனா இதை பார்த்துட்டு குமாரு உடனடியா போற அரசியோட கையை பிடிக்க. ஆனா அரசிய குமாரோட கையை தட்டி விட்டுட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என் பின்னாடி வராத, நம்மளால இதுக்கப்புறமா ஒண்ணு சேர முடியாது, நான் உன்னை மறந்துட்டேன், நீயும் என்ன மறந்துன்னு சொல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை அரசியோட வாயில இருந்து வரதை கேட்ட குமாரும் செம்ம ஆத்திரத்தோட அடிங்க, இதுக்காக தான் நான் உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தேன்னா வா, நீ என் கூட வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அரசியும் இந்த உண்மை புரியாம உடனடியா அவங்க சுகன்யா கிட்டேயே அத்தை என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க ஆரம்பிக்க. உடனே சுகன்யாவும் இந்த கட்டத்துல நம்ம அரசி முன்னாடி கிட்டவங்களா தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகவும் குமார் கிட்ட கண்ணசைவிலேயே நான் நாடகம் தான் இப்ப போட போறேன்றதை காட்டினது மட்டும் இல்லாம அரசி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரியும் குமார் கிட்ட சண்டை போடுற மாதிரியும் ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட குமாரும் அப்படியே லைட்டா சுகன்யாவை தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டுட்டு உடனடியே அரசியை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்கிருந்து கடத்திட்டு போறாங்க. அதுவும் அரசி கத்திக்கிட்டே இருக்கா, என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க. அப்ப கரெக்டா அரசியோட கையில இருக்க போனை சுகன்யா பார்த்தது மட்டும் இல்லாம அந்த போன் இருந்தா எங்க அரசியை காப்பாத்த யாராவது வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு உடனடியே எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களோட போனை கீழே தட்டி விட்டு உடைச்சிடவும் செஞ்சிடறாங்க. உடனே குமாரும் இதுதான் சமயம்னு சொல்லிட்டு எப்படியோ கட்டாயப்படுத்தி அரசியை அங்க இருந்து கார்ல கடத்திட்டு போயிடுறாங்க. அப்போ இதனால ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச சுகன்யாவும் வீட்லயும் நம்ம பேர்ல எந்த ஒரு பழியுமே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நாடகத்தை போட ஆரம்பிச்சுட்டு உடனடியே வீட்டுக்கு அழுதுகிட்டே போன் பண்ற மாதிரி கோமதிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அரசியை அந்த குமார் கடத்திட்டான்னு சொல்றாங்க. அதோ என்னால அரசியை காப்பாற்றவே முடியலன்னு சொல்லிட்டு நாடகம் போட்டுட்டு நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல. உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோமதி ரொம்பவே கஷ்டத்தோட கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும் என்னாச்சு அத்தை என்னாச்சுன்னு கேட்க உடனே கோமதியும் சுகன்யா சொன்ன எல்லா விஷயத்தையுமே மீனா கிட்ட சொல்ல. உடனே இதை கேட்ட உடனே மீனா கண்டிப்பா இது சுகன்யாவோட மாஸ்டர் பிளான் தான், ஏன்னா அவ கண்டிப்பா இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய ஆளு தான் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம செம்ம கோபத்தோட சுகன்யாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா சுகன்யாவும் ரொம்பவே ஆடி அசைஞ்சு பொறுமையா தன்னோட நினைச்ச காரியம் எப்படியோ நிறைவேறிச்சுன்ற சந்தோஷத்தோட வந்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாருமே பரபரப்பா இருக்கிறத வெளியே இருந்து பார்த்த உடனேயே அவங்களோட முகத்தை வாடின மாதிரி வச்சுக்கிட்டு உள்ள அப்பாவி மாதிரி வந்து ரொம்பவே பதட்டமா பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்க. ஆனா அதுக்கு முன்னாடியே செம்ம கோபத்தோட மீனா இங்க பாருங்க, நீங்க இதை ஏன் பண்றீங்க எதுக்கு பண்றீங்கன்றதெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியமோ கிடையாது, எனக்கு அதை எப்பனாலும் தெரிஞ்சுக்க முடியும், ஆனா இப்போதைக்கு எங்க வீட்டு பொண்ணு எங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சாகணும், ஒழுங்கு மரியாதையா அவளை அந்த குமார் கூட நீங்க எங்க அனுப்பி வச்சிங்கன்னு மட்டும் சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு சுகன்யா ரொம்பவே ஷாக் ஆக. ஆனா பக்கத்துல அந்த பழனியும் கொஞ்சம் கூட ஷாக்கே ஆகாம அடியே இப்ப நீ உண்மையை சொல்றியா இல்லைன்னா நான் உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கழுத்தை நெரிக்க போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பழனி பண்றதை பார்த்துட்டு இன்னுமே அதிர்ச்சி அடைஞ்ச கோமதியோ டே என்னடா இங்க நடக்குது, என்ன எல்லாரும் இதுக்கு காரணம் சுகன்யான்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. உடனே பழனியும் ஆமா இவளாதான் இருக்கும், இவதான் நானும் இந்த குடும்பமும் நிம்மதியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி பழனி பேசுறத கரெக்டா அங்க வந்த பாண்டியனுமே பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. சோ கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு வழியா சுகன்யா எந்த அளவுக்கு
மோசமானவங்கன்றது எல்லாருக்குமே தெரிய போதா என்ன? அது மட்டும் இல்லாம அவங்களோட ரெட்ட வேடத்தை பழனி எல்லார் முன்னாடியுமே கிழிக்க போறாங்களா? அப்படி மட்டும் அவங்களோட ரெட்ட வேடம் எல்லாருக்கும் குறிப்பா பாண்டியனுக்கு தெரிஞ்ச அடுத்து அவங்க என்னதான் பண்ணுவாங்க? சுகன்யாவோட நிலைமை அடுத்து என்ன ஆகும்? அவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்? எல்லாத்துக்கும் மேல அரசிய உண்மையாவே குமார் ஏமாத்தி திருட்டுத்தனமா கல்யாணத்தை பண்ணிப்பாங்களா? அப்படி இல்லைன்னா அரசியை எப்படியாவது யாராவது காப்பாத்துவாங்களா? அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.